அஸ்விஸ்ம நலன்புரி நன்மைகள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றவர்களின் பெயர் பட்டியலை வெளியிடுவது மற்றும் அது தொடர்பான மேன்முறையீடுகள் ஆட்சேபனைகளை கோருவது குறித்து நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அஸ்விஸ்ம 2ஆம் கட்டத்தின் கீழ் தகுதி பெற்றுள்ள 2வது பயனாளர் பெயர் பட்டியல் நேற்றைய தினம் முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள குறித்த பெயர் பட்டியல் தொடர்பாக ஏதேனும் மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகள் இருப்பின் அவற்றை சமர்ப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதோடு அதற்காக பின்வரும் முறைகளை பயன்படுத்தலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கும் முறைகளாக இணையவழி ஊடாக https://eservices.gov.lk என்ற இணையதளத்துக்கு சென்று நேரடியாக மேன்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்ப படிவங்கள் மூலம் www.wbb.gov.lk என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்தோ அல்லது அந்தந்த பிரதேச செயலகம் அல்லது கிராம உத்தியோகத்தினரிடமிருந்து விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்டோ அதனை பூர்த்தி செய்து உரிய பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். தொழில்நுட்ப உதவியோடு இணையவழியில் சமர்ப்பித்தல். பிரதேச செயலகத்தின் நலன்புரி நன்மைகள் பிரிவில் உள்ள அதிகாரிகளின் தொழில்நுட்ப உதவியோடு இணையவழியில் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும். பிரதேசத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தொடர்பாடல் நிலையங்கள் ஊடாகவும் இணையவழியில் மேன்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க முடியும். விசேட அறிவித்தலாக ஒரு நபர் ஒரு மேன்முறையீட்டை மட்டுமே சமர்ப்பிக்க முடியும். தகுதியற்றவர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராக பொதுமக்களால் ஆட்சேபனைகளை முன்வைக்க முடியும். அனாமதேயமாகவும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதற்கும் இடம் உண்டு. அனைத்து மேன்முறையீடுகளும் ஆட்சேபனைகளும் 2026 ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்.